புரட்சி பாரதம் தலைமையின் சார்பாக இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியாளருடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து சுங்கச்சாவடியினுடைய டோல்கேட் பகுதியில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இருக்கிற 78 சுங்கச்சாவடிகளில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் 1 தேதி அன்று அனைவரையும் முட்டாளாக்குகின்ற ஒரு செயலை சுங்கச்சாவடி ஆணையம் அறிவித்திருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. இந்த கட்டண உயர்வானது ஏழை எளிய நடுத்தர மக்களை மிகவும் பாதிப்படைய செய்யக்கூடிய ஒரு செயலாகும். இது சுங்கச்சாவடி கட்டணம் என்றால் பணக்கார வர்க்கம் மட்டுமே வாகனத்தில் சென்று சுங்கச்சாவடி செலுத்திவிட்டு செல்கின்ற ஒரு நிலை என்பதை மாற்றி அனைத்து மக்களும் இந்த சுங்கச்சாவடியால் பாதிக்கப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு என்பது ஏழை எளிய நடுத்தர மக்களை நேரடியாக பாதிக்கவில்லை என்றாலும் கூட லாரிகளில் ஏற்றி வருகின்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வதற்கு காரணம்தான் இந்த சுங்கச்சாவடியுடைய விலையேற்றம் என்பது. இன்றைக்கு 78 தமிழகத்தில் இருக்கிற இயங்கி வருகிற 78 சுங்கச்சாவடிகளில் அதிரடியாக 46 சுங்கச்சாவடிகளில் உடனடியாக இந்த கட்டண உயர்வு ஏப்ரல் 1 தேதி அமலுக்கு வந்திருக்கிறது. இது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை நேரடியாக தாக்குகின்ற ஒரு செயலாக நாங்கள் கருதுகிறோம். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த கட்டண உயர்வை வாபஸ் வாங்க வேண்டும். மேலும் இந்த ஒப்பந்ததாரர் அடிப்படையில் இந்த சுங்கச்சாவடியை அவர்கள் பராமரித்து வருகின்ற அந்த சுங்கச்சாவடியினுடைய ஒப்பந்ததாரர்கள் நிச்சயமாக மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். நெடுஞ்சாலை ஆணையம் ஒப்பந்தம் என்ற பெயரால் தனியாருக்கு தாரை வார்த்து பகல் கொள்ளை அடிக்கிறதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 10 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, 10 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பக்கத்தில் இருக்கிற எல்லா சுங்கச்சாவடியும் நீங்கள் நேரில் சென்று பார்த்தால் தெரியும். அதனுடைய முகத்திரை கிழிக்கின்ற வகையில் மக்களை ஏமாற்றி அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிற ஒரு செயலை இந்த நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற அதுக்கு உறுதுணையாக மாநில மத்திய அரசுகள் உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பக்கத்தில் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்கு? இங்க பக்கத்துல இருக்குதுங்க. இது அநியாயங்க. இப்போ இந்த அவுட்டர் ரிங் ரோட் போனீங்களா, அவுட்டர் ரிங்ல 8 கிலோமீட்டர்ல ஒரு சுங்கச்சாவடி இருக்கு. இது எங்க யார் இது நிர்வாகம் செய்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் இது யார் நிர்வாகித்து இதை செய்திருக்கிறார்கள் என்பது புரியவில்லை. பாலவேடு பக்கத்துல இன்னொரு சுங்கச்சாவடி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து நெமிலிச்சேரி பக்கத்துல வரதராஜபுரம். இது 10 கிலோமீட்டர் கூட 5 கிலோமீட்டர்ல. இது என்ன நியாயம்? இது அவுட்டரிங் மக்களுடைய வறுப்பணத்தில் இவங்க சுங்கச்சாவடி அமைச்சு சரி காலாவதியான சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடி காலாவதி ஆச்சு, ஏன் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இது அரசாங்கத்துக்கு தெரியாத? கோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டே ஒன்று வாங்கிடுறாங்க, ஆனால் தொடர்ந்து நடத்துகிறாங்க. இது ஆட்சியாளர்களும் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஆகவே இந்த நிலை நீடித்தால் நிச்சயமாக நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை புரட்சி பாரதம் கையில் எடுக்கும். ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் முற்றுகை போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். போட்டு